पित्रे ब्रह्मोपदिष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது இறைவன் திருவேங்கடமுடையானுடைய இன்னொருளாலே அவருடைய 1000 திருநாமங்களிலே 600 திருநாமங்களை அனுபவித்து முடித்து விட்டோம். 400 பாக்கி. அந்த 400லே முதல் திருநாமமாக 601வது திருநாமத்தை இப்பொழுது அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் அந்தஸ்சரன் என்பதாகும். அந்தஸ்சரதி என்று உபநிஷத்து இவனை பற்றி சொல்லும். உள்ளே சஞ்சரிக்கிறான், வெளியேயும் சஞ்சரிக்கிறான், உள்ளேயும் சஞ்சரிக்கிறான். ஆனால் இந்த சஞ்சரணம் என்பதற்கு அர்த்தம் என்ன? மூமெண்ட்டு, நடமாடுதலை நிறுத்தும். அதான சரதி, கிருஷ்ணகா சரதி, ராமஹா சரதி, அகம் சராமின்னா நான் அங்குமிங்கும் போய் வருகிறேன். ஆனால் எம்பெருமான் அங்குமிங்கும் போக முடியாது. ஏன் தெரியுமா? அது ஒரு பியூட்டிஃபுல் மேத்தமெட்டிக்ஸு. எம்பெருமான் விபு, எல்லா இடத்துலையும் இருக்கிறவன். பாயிண்ட் ஏலையும் இருக்கான், பாயிண்ட் பிலையும் இருக்கான், பாயிண்ட் சிலையும் இருக்கான். நீங்களும் நானும் தான் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகணும், ஒரு இடத்துல தான் இருக்கும். அதனால் எம்பெருமான் அப்படி இல்லையே. பாயிண்ட் ஏலையும் இருக்கான், பாயிண்ட் பிலையும் இருக்கான். அப்புறம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அவன் போகவே முடியாது. ஏன்னா பாயிண்ட் பிலையும் அவனே இருக்கான், பாயிண்ட் ஏலையும் அவனே இருக்கான். தாம்பரம் ஸ்டேஷனில் நடந்த கதை ஒன்று எனக்கு வந்துடும் ஞாபகத்துக்கு. ஸ்டேஷனில் சாயங்காலம் டிக்கெட் வாங்குறார் ஒருத்தர், டிக்கெட் கிளார்க்கிட்ட ஒரு 8 மணி. அவர் சொல்கிறார், தாம்பரம் போக டிக்கெட் கொடுங்க. உள்ளே இருக்கிற கிளார்க் சொல்கிறார், இதாயா தாம்பரம்? எனக்கு தெரியாயா, தாம்பரம் போகிறதுக்கு ரயில் டிக்கெட் கொடுயா. அப்போ நான் என்னையா பண்ணுவேன்? தாம்பரத்துலேருந்து தாம்பரத்துக்கு எப்படி டிக்கெட் தருவேன்? ஐயா, எந்த ஸ்டேஷனும் டிக்கெட் தர முடியும்னு போட்டிருக்கேன் மேலே, என்ன காசுக்கு தரேன். ஐயா, தாம்பரத்துலேருந்து தாம்பரத்துக்கு எப்படி டிக்கெட் தருவேன்? அந்த மாதிரி எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான். அதனால் தாம்பரத்துலேருந்து தாம்பரம் போகிற கதை தான் அவனுக்கு எந்த இடமும். அதனால் எம்பெருமான் சஞ்சரிக்கிறான் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எம்பெருமான் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குறான்னு புரிஞ்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்தஸ்சரனா உள்ளிருந்தே இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குறான்.
புரிய முடியாதான் சொல்ல மாட்டியா கொஞ்சம்? ஒரு 3.5 நிமிஷம் சொல்லியிருக்கேன். எங்களை ஏன் படுத்துறேன்னு கேட்குறீங்களா? சொல்லுவோமா சொல்லுவோம். கம்சன் தெரியுமா நமக்கு? கம்சன் யாருக்கு தெரியாது? வில்லன், தேவகியின் சகோதரன். தேவகியின் திருமணம் நடந்த பொழுது தேவகியும் வசுதேவரும் திருமண நிறைவில் தங்கள் வசுதேவர் வீட்டை நோக்கி ஊர்வலமாக போகிறார்கள். தேரிலே அமர்ந்திருக்கிறாள் திருமண பெண்ணான புதுமண பெண்ணான தேவகி. அருகிலே வீற்றிருக்கிறார் மாப்பிள்ளை வசுதேவர். பெரிய இடத்து கல்யாணம், ஆனந்தமான ஊர்வலம். அந்த ஊர்வலத்திலே தேரை ஓட்டி கொண்டு போக ஒரு டிரைவர் போட்டிருக்கா. அவன் தேரில் உட்கார்ந்து ஓட்ட தொடங்கி நான் நிறுத்து என்று கம்சன் சொன்னான். தேவகியின் ஒன்று விட்ட சகோதரன், தேவகியின் பெரியப்பா பிள்ளைவன். தேவகியின் அப்பா தேவகர், தேவகரின் அண்ணன் உக்ரசேனர், உக்ரசேனரின் பிள்ளை கம்சன். என்னுடைய அன்பு தங்கை, பாசமலர் தங்கை, அவளுக்கு தேர் நான் தான் ஓட்டுவேன் திருமணத்தில் அப்படின்னு சொசு பிரிய சிகிஷயா தேவகியை திருப்தி செய்ய வேண்டும் என்று தான் தேரில் வந்து உட்காண்டான். டிரைவரை வரைச்சி விட்டான் போடான். அந்த காலத்து டிரைவர் பார்த்து ஓட்டுங்க வந்துட்டு ஓட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் பார்த்து தான் ஓட்டணும். கம்சன் பாட்டுக்கு வேகமாக ஓட்டினான்னா முன்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு, மோளக்காரர், நாதஸ்வரக்காரர், ட்ரம் அடிக்கிறவர் எல்லாருமே வண்டி விட்டா ஊர்வல் வண்டி ஓட்டுறதுங்கிறத தனி ஸ்பீடில் ஓட்டணும், பார்த்து ஓட்டணும், பிரேக்கை போடாமல், அதே சமயத்தில் ஆக்சிலேஷன் கொடுக்காம ரொம்ப பக்குவமாக ஓட்டணும். இந்த முரட்டை ஓட்டுமோ இல்லையோ எனக்கு பயம், அதனால் பார்த்து ஓட்டுங்க சவான்னு கை கூப்பிட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டான். எல்லாம் பார்த்துக்கலாம்டா. கம்சன் ஓட்ட தொடங்கினான். அப்போ பதி பிரகிரகிணம் கம்சம். அப்படி கம்சன் தேரை ஓட்டி கொண்டு போகும் பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல் சொல்லித்து, அஸ்யாஸ்வாமட்டமோ கர்ப்பகா ஹந்தாயாம் நயசே புதா. யாரை தேரிலே உட்கார்த்தி வைத்து சீராட்டி கொண்டு தேரை ஓட்டுகிறாயோ கம்சா, அவளுடைய 8வது கரு உன்னை கொல்லும். தேவர்களுக்கு கொழுப்பு தான், இதுக்கு அறிவிக்கணும் இந்த வேலையை. அந்த அறிவிப்பை தேவர்கள் செய்தார்கள். அந்தரிக்ஷத்திலேருந்து வானத்திலிருந்து ஒரு குரல், அசரீரியான குரல், ஆள் தெரியல, குரல் மட்டும் தெரியுது. அது என்ன சொல்லித்து? ஏ முட்டாளே என்று அட்ரஸ் பண்ணித்து. அபுதா. அந்த குரல் பல பேர் அந்த குரலுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா முட்டாளேன்னு அட்ரஸ் பண்ணதில் தங்களை இல்லை என்று அவர்கள் தீர்மானமாக இருந்தார். ஆனால் நம்ம கம்சன் மட்டும் கொஞ்சம் உறுதியாக இருந்தான். முட்டாள்னா தான். அதில் தன்னைத்தான் அழைத்து சொல்கிறது. ஏன்னா தேரை ஓட்டுறையேன்னு சொல்கிறது. அதனால இவள் இருந்தால்தான் 8வது கரு என்றான். கடுவாளத்தை விட்டான், உருவினான் உடைவாள, தேவகியினுடைய தலைமையில பிடிச்சான், அவளை வெட்ட போயிட்டான். ஒரு க்ஷணம்தான் அது நடந்தது. அடுத்த வினாடி அந்த இடத்துல ஒரு ஆள் இல்லை. முந்திரி பருப்பு எடுத்துன்னு வந்த மாமி மகள், பாதாம் பருப்பு கொண்டு வந்த பெண்கள், அதே மாதிரி இது திராட்சை பழம் கொண்டு வந்தவர்கள் அதெல்லாம் அந்த தட்டை டொப்புன்னு போட்டு ஓடி போயிட்டாங்க. மாதஸ்வரக்காரர் நாதஸ்வரத்தையும் போட்டு போயிட்டார். ஏன்னா ராஜா இளவரசன் கோபமாக இருக்கார், கொலை நிகழ்த்த போகிறார். அதில் சாட்சியாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம். அவர்கள் பதறியடித்து கொண்டு போனார்கள், செதறி போனார்கள், ஒருவரும் இல்லை. அவன் இருந்தது அந்த ஸ்பாட்டில் கம்சன், தேவகி மணப்பெண், மணமகன் அவரும் ஓடி இருக்கலாம். நாமளாக தான் ஓடி இருப்போம். என்ன சார் கல்யாணம் பண்ணியிருக்கார் மனைவி இல்லையா? நான் ஏற்கனவே வசுதேவருக்கு 7 கல்யாணம் ஆகி 7 மனைவி இருக்கா. அதனால் இது 8வது இருந்தால் என்ன இல்லைன்னு போகலாம். ஆனால் வசுதேவர் இப்பொழுதுதான் இவளை நான் வாழ்க்கை முழுக்க காப்பாற்றுறேன்னு சொல்லி அக்னி சாட்சியாக மணந்திருக்கோம். அவளை விட்டு போகக்கூடாதுன்னு அங்கே நிற்கிறார். அவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பார்க்குறார். அவர் நிராயுத பாணியாக இருக்கார். எதிர்க்கிற கம்சனும் முரண கையில் கத்தி வச்சுருக்கான். ஆனாலும் அழகாக பேசினார். அவர் பேச்சு திறமை அவ்வளோ தான் வசுதேவருக்கு. ஒரு பேச்சு திறமை எப்பொழுது பார்க்கலாம்? அதுக்கு ஒரு டெஸ்ட் என்னன்னா, கஸ்யனாராதை சித்தம் உத்தியதா சேரரேரபி வாயா, உன் தலையை வெட்ட போகிறேன் இப்போ அப்படின்னு கையை பிடிச்சி நம்ம கையை வாழை உருவிண்டு எதிராளி நிற்கிறச்சு, அதை வெட்ட தான் போகிறீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா, பேச ஆரம்பித்து ஒரு சொல்லத்துடனே அந்த கத்தியை தூக்கி பிடிச்சி அவன் கேட்டுகிட்டே இருக்கணும். 1/2 மணி ஆனாலும் வெட்ட வந்த காரியத்தை மறந்துடணும், அப்படி பேசணும். அதான் சாமர்த்தியம்.
நல்லா ஆடியன்ஸாக போட்டு விட்டு எழுந்து போக வேண்டியது, அப்படி கதவை சாத்தி ஆடிட்டோரியத்தில் உபன்யாசம் பண்ணால் அப்பே 2 பேர் எழுந்து போய்ட்றாங்க, ஓடி போய்ட்றாங்க. ஆனால் வசுதேவர் அவ்வளோ அழகாக பேசிகிட்டே வந்தார். அவன் எதுக்கும் மசியலை, என்னை கொல்ல வர போகிறவனை பெக்க போகிறா, இவளை தீர்த்து கட்டினா தான் எனக்கு சேஃப்டின்னா. கடைசியில் சொன்னார், இந்த குழந்தை இவளிலேயே இவளுடைய 8வது குழந்தை தானே, இவளுக்கு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்பொழுது கொண்டு கொடுக்குறேன்னு கொண்டுடுன்னா. அதை ஏற்றுக்கொண்டு அவளை உயிர் பிச்சை கொடுத்தான். அப்புறம் அதே மாதிரி பிறந்த குழந்தைகளை கம்சன்ட்ட கொடுத்தார். இந்த வரலாறாந்திரி 8வதாக எம்பெருமான் அவதரித்து தப்பித்தான். ஒருத்திமானாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திமானாய் ஒளித்து வளர்ந்தான். இவ்வளவு செஞ்சானே கம்சன், எவ்வளோ தப்பான காரியம் பண்ணியிருக்கார். திருமண நாள் என்று இந்த பேப்பரில் இன்றைக்கி பார்த்தோம், பீகாரில் திருமண நாள் என்று கர்ப்பிணியான தன் மனைவியை கொன்றார் ஒருவர், வரதட்சணை கொடுக்கவில்லை என்று. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த கலியுகத்தில் இந்த 22வது நூற்றாண்டில் இருக்கார்கள். அந்த கம்சன் தேவகியை கொல்ல நினைத்தது அதிசயம் அல்ல. ஒரு வரதட்சணைக்காக கொல்றாங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு பணயம் வைக்கிறாள் தேவகி என்று கொல்ல போகிறான். ஆனால் திருமண நாள் என்று தேவகியை கொல்ல துடித்த கைகளோடு இருந்த கம்சன் சிறையில் அடைச்சி வச்சுட்டான் தேவகியும் வசுதேவரையும். 8வது கர்ப்பம் வந்து எடுத்து சூப்பர்வைஷனுக்கு வரான் ஒரு தடவை. அப்போ போய் ஜெயிலில் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு போவான். ஏன்னா வசுதேவரோ தேவகியை தப்பி ஓடிடக்கூடாது. அந்த சிறையில் வந்து பார்க்குறான், தேவகி ஒளிர்கிறாள், மிளிர்களா தேஜஸோடு நிற்கிறா. ஆக இஷமே பிராணஹரோ ஹரிஹி துருவம் சிதோ குகாம் என்ன புரேயமீதிஷி. ஆக இஷமே பிராணஹரோ ஹரிர் குகாம் துருவம் சிதோ என்ன புரேயமீதிஷி. என்னை கொல்ல வந்த நாராயணன் விஷ்ணு இவள் உள்ளே கருவிலே இருக்கான் உறுதி. ஏன்னா இப்படி ஒரு ஒளியோடு இருக்க. இப்போ என்ன செய்யணும்னா என்னை பாதுகாத்துக்கணும். இப்போ வெட்டிவிட்டா என்ன விட தீர்ந்து போச்சு, மேட்ரு ஓவர். வசுதேவரை பார்த்து, ஐயா 8 வருஷம் பொறுத்தாச்சு, 7 குழந்தை பெத்தாச்சு, நீ ஒன்றும் தாக்கில் மன்னிச்சுக்கோ, சாரி, மற்ற மனைவி இருக்கா பார்த்துக்கோன்னு சொல்லலாம். சிறை, அவள் அவன் அவர் அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது. உடைவாள், அந்த உடைவாளை எடுத்து அவள் கழுத்தை வெட்ட வேண்டிய எண்ணம் வந்துருத்த கம்சனுக்கு. கிமத்ய தஸ்மின் கரணீயமாசுமே யதர்த்த தந்திரோ விகந்தி விக்ரமம். சரியானபடி இவளை என்ன செய்யணும்னா இப்போ என்று ஒரு வினாடி சிந்திக்கிறான் கம்சன். இவளை கொன்னுடுமா? கொல்லக்கூடாது. கொன்னுட சகோதரி கர்ப்பிணி கொன்ற பாவம் வரும். அப்படி தன் சொந்த சகோதரி கர்ப்பிணியை கொன்றவனாக இருந்தால் இருக்கிறச்சே நடைபெணமாக வாழ வேண்டும். அதுக்கப்புறம் போயிட்டான்னா கூட அவனை மனிதர்கள் அவன் உடலை கூட தீண்ட மாட்டான். அனுமன்னு வாழ்க்கையே வீணாயிடும். ஆகையினால இவளை கொல்ல வேண்டாம் என்று உடைவாளை உள்ளே போட்டு போயிட்டான் கம்சன். அன்றைய தினம் உடைவாளை எடுத்து தேவகியை வெட்ட போன கம்சனை வசுதேவர் கெஞ்சி கூத்தாடி தடுத்தார். இன்றைய யார் தடுத்தார்கள்? அதுவா உள்ளே இருக்கிறவன் தடுத்தான். அந்தரதி விஸ்வாத்மா, உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் இவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டிருக்கான். நீ வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துவிட்டான். இப்படி உள்ளே இருந்து நம்மை அந்தந்த ஆக்ஷனையும் இயக்கக்கூடியவனாகினால பகவான் திருவேங்கடமுடியானுக்கு அந்தரன் என்று பெயர். எங்கே என்னுடன் கலந்து அந்தரன் என்கிற திருநாமத்தை ஜெபியுங்கள். இதற்கான ஸ்லோகம் என்ன? அந்தரோயம் விடசைலநாதகா விபாதி நாம்னா வினயேன கம்சம் காராகிருகே ஹந்துமதஸ்வசாரம் நிவாரியன் கர்ப்பவதிங் கலம் தம். அந்தராய நமகா. இதற்கு தமிழ் கேட்கிறீர்களா? உள்ளே நடந்து கஞ்சனை கருவினை சுமப்பவளை கொல்லாதே தடுத்த வல்லோனும் தலைவன்
அந்தச்சரணே. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।